ஆடுதின்னா பாலை குத்துக்கொடி. இதோட இலையை பாருங்கள், ஒரு முக்கோண வடிவத்தில் அது ஒரு வட்டமாக இருக்குது. இந்த மாதிரி இலைகள் எல்லாமே மருத்துவ குணம் கொண்டதாக தான் இருக்குது. நம்ம நிறையா பார்த்துருக்கோம். இதோடைய பூவை பாருங்கள் எவ்வளோ அழகாக வித்தியாசமாக இருக்குன்னு பாருங்கள். இதோட இலைக்கு பின்னால் தான் இதோடைய அந்த பூக்கள், காய்கள்லாம், பிஞ்சுகள்லாம் இருக்குது. பாருங்கள் பாருங்கள், இது முன்பகுதி, இது பின்பகுதி. பாருங்கள், காய் வந்து ஒரு உருண்டை காயாக இருக்குது. பூ வந்து எவ்வளோ வித்தியாசமாக அழகான பூவாக இருக்கணுங்க. இது ஒரு கசப்புத்தன்மை கொண்ட பூ. பாருங்கள், ஆடுதின்னா பாலை. இது வந்து ஆறாத, அதாவது நிறைய அந்த சுகர், நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கு இதோடைய இலையை நல்லா அரைச்சி அதை இல்லை காய வச்சு தேங்காய் எண்ணெயில் வதக்கி போட்டால் ஆறாத புண்ணும் ஆறிடும். நல்ல கசப்புத்தன்மை வாய்ந்தது. சர்க்கரை நோய் புண்களுக்கு நல்ல மருந்து. இந்த இலைகள் வந்து அவ்வளோவா கிடைக்காது. ஆட்டுக்காரங்க மூலமாக நாங்கள் வெளியிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லுவோம். இப்போ பிஞ்சு இலை, எங்கள் பிஞ்சு இலையே கிடக்கு. ஆடுதின்னா பாலை, பூ, காய், இலை, குத்து, கொடி. இந்த நிறைய கொடி கிடக்கு. ஆறாத புண்களுக்கு அருமருந்து. ஆடுதின்னா பாலை. ஆடாதோட வேற, ஆடுதின்னா பாலை வேறங்க. ஆடாதோட பற்றி நம்ம பிற பார்க்கலாம். இது ஆடுதின்னா பாலை.